ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யூ ஆர் வித் மீ சக்தி. வாங்க இன்றைக்கான கதையை பார்ப்போம். ஒரு மண் பானை செய்கிற குயவன் தன் வீட்டு வாசலில் உட்காந்து பானை செஞ்சிட்ருக்கான். அங்கே நிறையா பானை, குடம், சட்டி எல்லாம் அடுக்கியிருக்கு. பக்கத்துலேயே ஒரு ஆடும் கட்டி போட்டிருக்கான். அந்த ஆடு அப்பப்போ கத்திக்கிட்டே இருக்குது. அந்த வழியாக ஒரு வயசான பெரியவர் வராரு. அவர் இந்த குயவன் வீட்டுக்குள்ள அமர்ந்து குடிக்க தண்ணி கேட்குறாரு. உடனே அவனும் ஒரு சின்ன மண் கலையத்தில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அவர் குடிச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் நிற்கிற ஆட்டை பார்த்து, இதுவும் ஆடாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குயவன் சொல்கிறான், இல்லை சாமி, இது ஏதோ காட்டாடு, இந்த பக்கமாக வந்தது, நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு. எதுக்காக கட்டி போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாரு அந்த பெரியவர். திருவிழா வருதுல ஊரில், அதான் தெய்வத்துக்கு பலி கொடுக்கலான்னு கட்டி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பலி கொடுத்தா தெய்வம் மகிழ்ந்து நமக்கு வரம் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம் அப்படின்னு அந்த குயவன் சொல்கிறான். உடனே அவர் வேகமாக எந்திரிச்சு தன் கையில் இருக்க அந்த கலையத்தை போட்டு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு உடஞ்ச அந்த சின்ன சின்ன சில்லுகளை எடுத்து குயவன்கிட்ட நீட்டுறாரு. இதை பார்த்து அந்த குயவனுக்கோ பயங்கர கோபம். இப்போ எதுக்கு இதை உடச்சி என்கிட்ட ஒன்றும் இல்லாத இதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, உனக்கு இப்படி கொடுத்தா தானே பிடிக்கும், அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இல்லை என்கிட்ட வம்பு பண்ணுறதுக்காக வந்தீங்களா? நான் தண்ணி குடிக்க கொடுத்தா அதை உடச்சிட்டிங்க. இந்த ஒரு கலையம் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இதில் எவ்வளோ என்னோடய உழைப்பு இருக்குது தெரியுமா? குடிக்க கொடுத்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போகாமல் இப்படி உடச்சிட்டிங்களே, உங்களுக்கு இதில் என்ன உரிமை இருக்குது அப்படின்னு அவன் ரொம்ப கோபமாக கத்துறான். குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம், அப்படி பார்த்தா நீ மட்டும் என்ன பண்ணுற? அந்த இறைவன் படைத்த அந்த உயிரை, உனக்கு சொந்தமே இல்லாத அந்த உயிரை வெட்டி பலி கொடுத்து அதையும் அந்த இறைவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு உனக்கு வரம் தருவான்னு சொல்கிறியே, இது உனக்கு யார் சொன்னது? அதை எப்படி நீ நம்புன? எந்த ஒரு தாயோ தகப்பனோ தன் குழந்தை கொல்லப்படுவதை விரும்புவாங்களா? அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்களா அப்படின்னு அவர் குயவனை பார்த்து எதிர்கேள்வி கேட்குறாரு. தன் தவறை உணர்ந்த குயவன் அமைதியாக போய் அந்த ஆட்டை அவுத்து விட்டுறான். ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.